மட்டக்களப்புல எரிவில் என்ற ஊரில் நாகங்கள் முட்டையிடும் இடமாக காணப்படுது. ஆலயம் அதாவது எமக்கும் தெரியாத ஒரு காலத்தில் உருவாகிற ஆலயம். இது நாகத்தினுடைய நேரடி காட்சிகளை கண்டதாக இவங்களும் கண்டிருக்காங்க, அடியார்களும் கண்டிருக்காங்க. இந்த இடத்துல நாகத்துக்குரிய பால் பழங்கள் வச்சு இந்த இடத்த வழிபாடு செய்யறாங்க மக்கள். அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போற விஷயம், மட்டக்களப்புல எரிவில் என்ற ஊர்ல குளக்கட்டுல ஒரு பெரியவர் என்று சொல்ற ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில் பார்த்தோம்னு சொன்னா அனைத்து 4 புறங்களும் ஒரு இயற்கையால வயல் மற்றும் குளங்களால சூழப்பட்டு அதுக்கு இடையில இருக்கு. அந்த கோயில்ல நிறைய அதிசயங்கள், நிறைய அமானுஷயங்களும் நடந்து கொண்டிருக்கு. அதை நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அங்க இருக்கிற வேலை செய்கிறவங்களும் இதை பற்றி சொன்னாங்க. அப்போ இந்த கோயிலை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 26 கிலோமீட்டர் தொலைவில் களுவாஞ்சூடிக்கு அருகில் தான் இந்த எரிவிலண்ட கிராமம் இருக்குது. பட்டிருப்பு சந்தியால் போனீங்கன்னு சொன்னால் இந்த எரிவிலண்ட கிராமத்துக்கு செல்லலாம். அங்கே தான் நம்ம பார்க்க போகிற இந்த சிறப்பு வாய்ந்த பெரியவர் ஆலயம் காணப்படுது. எரிவில் பாடசாலைக்கு அருகால போகிற வீதியால் கூடைமேடு என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு முன்பால் செல்கிற ஒரு வீதியாலாம் நம்மட பெரியவர் ஆலயத்துக்கு செல்லணும். இருபுறமும் குளங்கள், நடுவால் ஒரு வீதி ஒன்று போகுது. அந்த வீதியால் போனீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு செல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விதானமாக நாக வழிபாடும் இடம்பெறுது. அதே போல் பிள்ளையார், ஆஞ்சநேயர், விஷ்ணு போன்றவற்றை சிலை காணப்படுது. தினம் அடியார்கள் தங்களுடைய நேர்த்திகளை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த கோயிலில் நாகங்கள் வருவதாகவும் இந்த நாகங்கள் முட்டையிட்டு செல்வதாகவும் கூறப்படுது. முட்டையிட்டு தன்னை இனங்களை பெருக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வருவதாக மக்களால் நம்பப்படுது. அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் காட்டுறோம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகங்கள் வந்ததும் அங்கே முட்டையிட்டு சென்றதுமான ஆதாரங்கள் காணப்படுது. நேர்த்திகளுக்காக அவர்கள் காசை சீலையில் கட்டி அங்கே நேர்த்திக்கடனுக்காக கட்டியுள்ளார்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகங்கள் முட்டையிட்டு சென்ற அந்த முட்டைகள் காணப்படுது. அப்போ இது எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயமாக காணப்படுது. இப்போ நீங்கள் வடிவாக இதை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு பாருங்கள். நாகங்கள் முட்டையிட்டு செல்கிற இடம் இதுதான். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் எரிவில் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற பெரிய வைரவர் குளக்கட்டில் அமைஞ்சிருக்கிற பெரிய வைரவர் கோயிலுக்கு நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள், இந்த ஆலயத்தினுடைய பூசை முறைகள், இந்த ஆலயம் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சுற்றிலும் இந்த ஆலயம் நீர்நிலைகள், வயல்நிலைகளை அங்கேயதாக இந்த ஆலயம் இருந்து கொண்டிருக்கு. இந்த ஆலயம் பல மக்களால் இங்கே பூசைகள், நீர்க்கடங்கள் அப்படியான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்குது. அதை அறிஞ்ச நாங்களும் இந்த இடத்துல வந்தோம். இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய ஐயாமார்கள் இந்த ஆலயத்தில் தொண்டூழியங்கள் மற்றும் பூசைகளுக்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற ஐயாமார்கள் இருக்கிறாங்க. இவங்கிட்ட நம்ம இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள், இதில் சிறப்பியல்புகள், என்னென்ன பூசைகள் எப்படி நடக்குன்றதை கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.
வணக்கம். ஸோ என்னென்று நான் இந்த உங்களை சந்தித்ததில் பெரிய சந்தோஷம். இந்த ஆலயத்தை பற்றிய மக்களுக்கு தேவையான அறிவுகள், மக்களுக்கு இந்த ஆலயத்தில் எவ்வாறு பூஜைகள் நடக்குது, இந்த ஆலயத்தில் என்னென்ன நேர்கடங்கள் வைக்காங்க, இது என்னென்ன நிவர்த்தி ஆகுது என்ற விஷயங்களை கொஞ்சம் நேர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூறுங்க. பண்டைய காலத்து ஆலயம், அதாவது எமக்கு தெரியாத ஒரு காலத்தில் உருவாகின ஆலயம் இருந்தாலும் அது ஒரு அந்த அபிவிருத்தி இல்லாமல் ஒரு குளக்கட்டில் வைரவராக இருந்து இந்த வயலுக்குள்ள வேளாண்மை செய்கிறவர்கள் வேளாண்மை செய்யும் போதும் அவருக்கு நேர்ந்து வச்சு வேளாண்மை செய்து கொண்டு திருப்பி அறுவடை செய்யும் போதும் அவருக்கு பூஜைகளை செய்து இது மரவாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய பிறகு சில அடியார்கள் அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டதுக்கு அவர் வடிவாக செய்து கொடுக்க வேண்டாம். அப்போ எல்லாரும் எங்களுக்கு இவர் ஒரு பெரிய தெய்வம் என்ற ஒரு அடிப்படையாக கொண்டு நாங்கள் இதை எல்லா மக்களுமா சேர்ந்து வழிபாடு செய்தோம். செய்து இப்படியே போய்கொண்டிருக்கு. இந்த வகையில் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இது ஒரு புரிதான ஒரு குளக்கட்டில் இருந்தது. பிறகு மக்கள் அந்த வருகைகளை பார்த்த வகையில் இதை கொஞ்சம் விஸ்தீர்ணம் பண்ணணும்னு அடுத்த வயல்காராக்களுக்கு எங்களை போல சில போய் இப்படி உதவிகள் கொஞ்சம் உதவி செய்யணும், இதை கொஞ்சம் அபிவிருத்தி கொஞ்சம் அகற்றி கொஞ்சம் அபிவிருத்தி செய்யணும் கேட்டு அவங்க எங்களை வேண்டுகோளுக்கு நாங்கள் இதை கட்டி நாங்கள் இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். இதில் அதாவது நீங்கள் என்ன கேட்டு போகிறீங்களோ அதாவது தாராளம் செய்கிற தெய்வம் மட்டும் நாங்கள். அதாவது இப்போ நம்ம நான் ஒரு கல்யாணங்கள் வெளியாடு போடுறது உங்களோட அதாவது உங்களோட மனதில் என்ன நீங்கள் நினைச்சிட்டு வந்தவர்கள் துடித்து போகிறீங்களோ அதான் திருப்தியாகுது. அதாவது இப்போ நேர்கடன் ஒன்று நினைச்சு நம்ம வச்சு போன முடியும் அது அதாவது மிக தெளிவாக குயிக்காக சரியாகுது. நேர்ந்து கட்டுவாங்க. அதில் பார்க்கக்கூடிய நிறைய நேர்கடன் கட்டிருக்காங்க. வண்டி பெரிய நாடுகளுக்கு போறாங்க, லண்டன் கனடாவுக்கு போறாங்கலாம் நேர்கடன் வச்சுட்டு போறாங்க. அடுத்தது உங்களோட அதாவது நம்மளை ஒரு அந்த சிறுபான்மையினருக்கு நோய் நொடி துன்பம் அவர்கிட்ட சொன்னாலும் உடனடியாக தீர்க்கிற மாதிரி நோய் நொடி இருக்கிறார்களும் பரிகாரங்களை செய்து போறாங்க. அவர்கிட்ட சொன்னா செய்கிற மாதிரி எங்களுக்கு அது தெரியும். அப்படி பல ஊர்ல இருந்து இங்க வராங்க எல்லாரும் இந்த பூச முறைகள் நடந்து கொண்டிருக்கு. பூச முறைகள் சம்பந்தமாக பூச முறைகளுக்கு இது அதாவது ஒரு தெருக்கோயில் சொல்லுவோம். தெருவில் இருக்கிறோம் நீங்க உள்ளன்போட நீங்களே வச்சு கும்பிடலாம். அப்போ அதாவது இப்போ பூசாரி ஐயா அப்படின்னு இல்லாம எல்லாரும் வரலாம், எல்லாரும் உங்களை படையலை செய்யலாம், எல்லாரும் வச்சு சாமியை கும்பிட்டு ஒரு குருக்களும் பாரதர் பிரதம குருவும் பாரதர் அவரு நினைச்சா அவரு பார நேரம் உங்களோட பூஜையும் இழுத்து அவர் செய்து அவரும் பூஜைகள் செய்வார். இல்லை நம்மளும் விரும்பினா நம்மளும் கொண்டு நம்ம படையல் சாமான வச்சு பூஜைகள் செய்யலாம். அந்த ஒரு வெள்ளிக்கிழமையில ஐயா வருவார். வைரவருக்குரிய பொருட்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம். வைரவருக்கு பிரித்தியமான பொருட்களை வச்சு வழிபாடு செய்யறேன். கிராமிய வழிபாடு நடந்து கிராமிய வழிபாடுக்குரிய ஒரு ஆலயமா தான் இந்த ஆலயமா தான் நாங்க இதை வச்சு கொண்டு இருக்கோம். வேற பிரதம குரு இவர் எல்லாம் இது ஒரு ஆகமன் சார்ந்த ஆலயம் இல்லாம ஆகமன் சாராத ஒரு ஆலயமாக வழிபாடு செய்து இப்ப இதுல இப்ப பிள்ளையார் வேற அங்காள சிவன் பிள்ளையார் இருக்காரு, நாககன் இருக்காரு, அங்கால முருகையன் இருக்காரு, வேலொண்டு வச்சிருக்கோம், அங்கால விஷ்ணு இருக்காரு, இங்கால பேச்சம்மாள் இது பேச்சம்மனுக்குரிய ஆலயம், அங்கால ஆஞ்சநேயர் இருக்காரு, இங்கால ஒரு வீரவத்தில் இருக்காரு, அங்கால நரசிங்கர் சாமி, நரசிங்கர்
பல தெய்வங்களையும் வச்சு வச்சு வழிபாடுறாங்க. வழிபாடுறாங்க. இப்போ பிரதானமான ஒரு தெய்வம் வந்து நீங்க சொல்றது பிரதானமான தெய்வம் வந்து பெரிய வைரவர். பெரிய வைரவர். பெரியவர் பெரியவர் பெரிய வைரவர். பெரிய வைரவர் என்று சொல்லி நீங்க அவர் வழிபட்டு வாரீங்க. அவர் தான் இந்த பிரதானமான ஆள். இந்த இடத்துக்குரிய இந்த ஆலயத்துக்கு அவர் இந்த ஆலயத்துக்கு அவர் தான் பெரிய ஆள். அதாவது பெரியவருக்குரிய ஒரு ஆலயம். பெரியவருக்கு ஆலயம் வந்து சொல்லி வழிபட்டு வாரீங்க. உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கண்ட அமானுஷ்யங்கள் ஏதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்தது, நான் இப்படி வரப்ப இப்ப ஏதாவது அமானுஷ்யங்கள் நாகபதி அதிக காட்சியெல்லாம் கண்டிருக்கோம். இப்போ இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இதில் வந்து இந்த அறிக்கை இடம் ஒன்று இருக்கு, இந்த இடம் ஒன்று இருக்கு. இதில் இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கு. இந்த இதில் வந்து இடத்துல வந்து நாகம் வந்து காட்சிதாரா சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நாகம், அதாவது நேருக்கு நேராக எத்திரக்காரு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நாகத்தினுடைய நேரடி காட்சிகளை கண்டதாக இவங்களும் கண்டிருக்காங்க, அடியார்களும் கண்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நாகத்துக்குரிய பால் பழங்கள் வச்சு இந்த இடத்த வழிபாடு செய்கிறாங்க மக்கள் வந்து. அதை இந்த இடத்த வந்து கொஞ்சம் தூய்மையாகவும் ஒரு கைங்கரியமாகவும் இந்த இடத்த வந்து பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நாகம் வந்து நாகம் போன இடங்களை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உண்மைக்கு உண்மையாக வந்து நாகக்கண்ணி தெய்வம் வந்து இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பக்தர்கள் வந்து நாகத்துக்குரிய சப்த தோஷம் இருக்கிறார்கள் வந்து இங்கே வந்து அபிஷேகங்கள், ராயகீதி தோஷம் இருக்கிறார்கள் வந்து அபிஷேகங்கள் பூஜைகள் வந்து கொண்டு பானகம் வச்சு இந்த நாகத்தை வந்து வழிபட்டு போறதாகவும் சொல்றாங்க. நீங்களும் வரலாம். உங்களுடைய நேர்கடங்களை வந்து இந்த இடத்துல வந்து பெரியவருக்கும் அதே மாதிரி கண்கண்ட தெய்வம் என்று போற்றப்படுகின்ற நாகக்கண்ணிக்கும் உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். நான் இன்றைய நாள்லையா உங்களை வந்து சந்தித்து இந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டதில் பெரிய சந்தோஷம். நன்றி.